நம்மளோட கமெண்ட் செக்ஷனை தெரிக்க விட்ட ஒரு பெரிய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெச்எஃப் மாட்டை பத்தி பேசின வீடியோ தாங்க. கிட்டத்தட்ட 70 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்திருந்த ஒரு வீடியோ. இதுல நிறைய பேர் வந்து மாடை எப்படி வந்து ரெக்கவர் பண்றதுங்கிறதுக்காக ஐடியா கொடுத்துருந்தீங்க. அதே போல மாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து அதுக்கான ஒரு அப்டேட்டட் வீடியோ தாங்க. இந்த மாட்டை பத்தி தெரியல அப்படின்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பழைய வீடியோட லிங்க் தரேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தையில மாட்டு வியாபாரி 65,000க்கு நமக்கு இந்த மாடை வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் சுத்தமாவே ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுங்க. தீனியோ தண்ணியோ எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா ஏன் இந்த மாடு இப்படி போச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதே போல இந்த மாடு பாத்தீங்க அப்படின்னா செனையுமே பிடிக்கலங்க. டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை அடிச்சுட்டே இருக்கும். 15 நாளுக்கு ஒருக்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு மாட்டு மேல ஏறும். பாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல சுத்தமாவே வத்திருச்சுங்க. பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு ஒரு 1.5 லிட்டர் தான் இருந்திருக்கும். கண்ணு போட்டு 8 மாசம் வரைக்குமே செனையே ஆகல. இந்த மாட்டை இத்தனை பிரச்சனையில இருந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி மறுபடியும் மாட்டை எப்படி செனையாக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்படி போன மாட்டை தான் ரெக்கவர் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாட்டை நான் ரெக்கவர் பண்றதுக்கு நாட்டு வைத்தியம் தாங்க ட்ரை பண்ணேன். இந்த மாடு ஏன் இழைச்சதுன்னே தெரியலங்க. அதனால இதை ரெக்கவர் பண்றதுக்கு நான் டாக்டர் புண்ணியமூர்த்தி சாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லியிருந்தேன். அவரு சொன்ன சொல்யூஷனை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேங்க. எனக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. மாடு லீன் ஆனதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து மெயினா சொன்ன பிரச்சனை வந்து நிறைய அழுக்குகள் வந்து மாட்டுல தேங்கியிருக்கும். அதனால மாடு இந்த அளவுக்கு இழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை ரெக்கவர் பண்றதுக்கு அவர் சொன்ன சொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெத்தலை, மிளகு, அதுக்கப்புறம் கல்லுப்பு இதை நல்லா அரைச்சிட்டு இதை வந்து காலையிலயும் சாயங்காலமும் மாட்டுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதாவது அவர் சொன்னது ஒரு மண்டலத்துக்கு கொடுக்க சொன்னாரு. 48 நாள். அடுத்து மாட்டுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கும் செரிமானம் ஆகிறதுக்கும் இன்னொரு வழி சொல்லியிருந்தாரு. 10 வெத்தலை, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பிரண்டை. இதையுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்க சொல்லியிருந்தாருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால இதை வந்து இடைப்பட்ட நேரங்கள்ல கொடுக்க சொல்லியிருந்தாரு. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலத்துக்கு கொடுக்க சொல்லியிருந்தாரு. இதை கரெக்டா பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாட்டுல நல்லாவே சேஞ்சஸ் தெரியும்னு எங்கிட்ட முதலியே சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு 30 டேஸ்க்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டுல நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுதுங்க. மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி பருவத்துக்கு வந்துகிட்டே இருக்குங்க. 4 நாளைக்கு கூட அந்த பருவம் அடங்காம அப்படியே இருக்கும். இந்த பிரச்சனைக்கு அவர் சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோத்து கத்தலை இல்லைன்னா வந்து முள்ளங்கிய வெறும் வயிற்றுல மாட்டுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு வர சொன்னாரு. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48 டேஸ்க்கு. நானும் இந்த சோத்து கத்தலைய மாட்டுக்கு வெறும் வயிற்றுல டெய்லியுமே காலையில கொடுத்துட்டு இருந்தேங்க. ஒரு 30 நாள் கொடுத்துருப்பேன். மாடு பருவத்துக்கு கத்துறது கரெக்டாவே வர ஆரம்பிச்சதுங்க. சரியா 21 நாளைக்கு ஒருக்க தான் மாடு வந்து பருவத்துக்கு வரணும். இந்த கத்தலை கொடுத்துட்டு இருக்கப்பவே மாடு வந்து கரெக்டா காலைக்கு கத்துச்சுங்க. ஒரே தடவை ஒரே ஊசி தான் போட்டோம். அப்படியே செனை நின்றுச்சு. இப்போ மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 மந்த்ஸ் செனைங்க. நம்ம மாட்டை வந்து பழையபடியே ஒரு 80% வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். இதுதான் மக்களே நம்ம மாட்டை ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம பண்ண வழிமுறைகள். உங்க வீட்லயும் மாடுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா நான் சொன்ன வழிமுறைகளை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல நம்ம மாடு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.